Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nemathi Property Management. Contact 7667008999. தொழிலாளி பணம் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய். அவருடைய பிஎஃப் பணம், அவருடைய கிராச்சுவிட்டி பணம், அவனுடைய எல்ஐசிக்கு பிடித்த பணம், சொசைட்டிக்கு பிடித்த பணம், இது போன்ற பணங்களை எல்லாம் உரிய இடத்தில் செலுத்தாமல் நிர்வாகங்களே கையில் வைத்துக்கொண்டு செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி 10,000 கோடி அவர்கள் செலவழித்து விட்டார்கள். அரசாங்கத்திற்கு பணமில்லை என்று ஒரு பக்கம் சொல்லுகிறார்கள், தொழிலாளி பணத்தை எடுத்து ஒரு பக்கம் செலவு செய்கிறார்கள். ஆள் இல்லாததால் பஸ் ஓடலை. இப்போ வரைக்குமா? இப்போ வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட 6,000க்கு பஸ்ஸுகள் சுமாராக ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் 6,000க்கும் மேற்பட்ட பஸ்ஸுகள் ஓடாமல் இருக்குது. சென்னையில் மட்டும் 600லேருந்து 900 பஸ்ஸு ஒவ்வொரு நாளும் ஓடாமல் இருக்குது. இதே ஸ்டாலின் அவர்கள் இது என்ன அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாமா? நாங்கள் போராடின போது முதலமைச்சர் முதலமைச்சர் அன்றைக்கி சொன்னார், நீங்கள் போராடிக்கிட்டு இருக்காதீங்க, ஒன்றும் கிடைக்காதுங்க, நான் வரேன், எல்லாம் முடிச்சு கொடுத்துட்றேங்க அப்படின்னு அன்றைக்கே சொன்னார். நாங்கள் வந்த ஒன்றும் கேட்கலையே. ஆட்சிக்கு 2021 வந்துட்டீங்க. இப்போ 2023 முடிஞ்சு போச்சு. போக்குவரத்து கிரைசிஸ் ஏற்பட்டுரும், டிரான்ஸ்போர்ட் கிரைசிஸ் ஏற்படும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை என்ன நீங்கள் அவசரமாக நீங்கள் பண்ணீங்க? இதை திறப்போம், அதை திறப்போம், இதை திறப்போம், பஸ்ஸு வாங்க இருக்கிறோம், இப்போ கூட சொல்கிறார் பஸ் வாங்க இருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே உயர்நீதிமன்றம் சொல்லியாச்சு, பஞ்சப்படி ஒழுங்கு மரியாதையாக கொடுன்னு உத்தரவே போட்டுருச்சு. இவங்க உடனே ஒரு அப்பீல் பண்ணிக்கிறது, அப்பீல் பண்ணிக்கிட்டு அந்த கேஸ் வராமல் பார்த்துக்கிறது, அப்படியே ஒரு வருஷம் ஓட்டுறது. இந்த ஏழைகளுடைய ஏதுமற்றவர்களுடைய வயிற்றில் அடிக்கிறதுக்காகவே மேல்முறையீடு என்கிற வாய்ப்பை இந்த அரசாங்கம் எங்கள் பணத்தை எடுத்தே செலவு பண்ணிக்கிட்டு இருக்குது. என்ன நியாயம் இது? 96,000 பேர் 6,000 பேர் செத்தே போயிட்டாங்க. இந்த காசு இல்லாமலே இறந்துட்டாங்க வயசாகி. இப்போ ஒரு கண்டக்டர் கலெக்ஷன் பண்ணுறான் சார், கலெக்ஷன் பண்ண பணத்தை அவன் வண்டி இறங்கின உடனே ஒரு மணி நேரத்துக்குள்ளே கட்டணும். நாளைக்கு கட்டணம் விட்டால் விட்டுருவே, நீ ஒரு நாள் கூட விட மாட்டேல்ல. ஏன் பணம் ஏன்டா வச்சிருக்கேன்னு கேட்பேன்ல டிபார்ட்மெண்ட்டு. கண்டிப்பாக ஏன் பணத்தை நீயே வச்சுருக்க, 8 வருஷமாக வச்சுருக்க. எந்த உலகத்தில் இப்படி நடக்குது எனக்கு தெரியலங்க. அமைச்சர் சிவசங்கரன் வரல, அமைச்சர் வரல, எம்டிஸ் 2 பேர் வந்தாங்க. இதுதான் அவங்க இந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் கொடுக்குற மரியாதை. கான்ட்ராக்ட் விடுறதுக்கு இவங்க டெண்டர் விட்டாங்க. ஒப்பந்த முறையில் இங்கே படிக்க ஆள் எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. இப்போ அதை எதிர்த்து அப்பீலுக்கு போயிருக்காங்க தமிழக அரசு எதிர்த்து அப்பீலுக்கு போயிருக்காங்க. அப்பீலுக்கு போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் நாங்கள் டெண்டர் விட்டு கான்ட்ராக்ட் முறையில் பண்ணித்தான் ஆகணும், எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்படின்னா இதுதான் இந்த அரசின் கொள்கை என்று அஃபிடவிட்லேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இல்லை, அமைச்சர் பத்திரிகையில் என்ன பதில் சொன்னார்னா, இது தற்காலிகமானதுன்னாரு. அஃபிடவிட்டில் நாங்கள் இதை எடுப்போம், சரி உயர்நீதிமன்றமே சொல்லி வச்சப்பா விட்டுக்குப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அதை விட்டு அப்பீலுக்கு போகிறாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு தற்போது இணைந்திருக்கிறார் சிஐடியு தமிழ் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு சவுந்தரராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி. நேற்று ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தீங்க. வருகின்ற 9ஆம் தேதி மாநிலம் தழுவிய அளவில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போகிறோம் போக்குவரத்து தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான காரணம் என்ன? 2 கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது, அப்படியும் ஏன் உங்களுக்கான ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படலை? அதாவது போக்குவரத்தில் கடந்த ஒப்பந்தமே 3 ஆண்டுகள் தாமதித்து ஒப்பந்தமே முடிந்த பிறகு 1 வருடம் ஒப்பந்தத்தையே நீட்டித்து 3 ஆண்டு ஒப்பந்தத்தை 4 ஆண்டு ஒப்பந்தமாக மாற்றி இப்படியெல்லாம் ஒரு ஒப்பந்தம் போட்டு தான் அது முடிந்தது. இந்த ஆண்டு ஏற்கனவே நிலுவையில் இருக்கிற கடந்த ஒப்பந்த காலத்தின் போது பேச்சுவார்த்தையின் போது அமைச்சரங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் உள்ளிட்டு நீண்ட காலமாக நிலுவையிலேயே இருந்து கொண்டிருக்கு. 1 வருடத்திற்கு மேலாக நிலுவையிலேயே இருக்கிறது. அதுதான் முக்கியமான காரணம். உதாரணமாக போக்குவரத்து கழகம் ஏராளமான சமூக சேவை செய்கிறது, மாநில மக்களுக்கு உதவி செய்கிறது. அது மிக மிக அவசியம். அதனால தான் இது பொதுத்துறையில் இருக்க வேண்டியது அவசியம் என்று நாம் சொல்லுகிறோம். மாணவர் இலவசம், பெண்கள் இலவசம், அது போன்ற அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அவசியம் செய்கிறார்கள். வருமானமற்ற வழித்தடத்தில் பேருந்துகளை இயக்க வேண்டிய தேவை ஒரு வளரும் சமூகத்தில் நிச்சயம் தேவைப்படும். ஒரு 500 குடும்பங்கள் இருக்கிற இடத்துக்கு ஒரு பஸ்ஸு விட்டு தான் ஆகணும். ஆனால் அது லாபமாக ஓட முடியாது. ஏன்னா 500 குடும்பம் தான் இருக்குது. லாபம் ஓடாது. ஆக 500 குடும்பம் பஸ் இல்லாமல் இருக்கட்டுன்னு விட முடியாது. அப்படி வருமானமற்ற வழித்தடங்களில் எந்த தனியாரும் பேருந்து இயக்க மாட்டார்கள். ஆனால் நாம் தானே இயக்குகிறோம். அரசு இயக்குகிறது. இதுதான் இங்கே ஏற்படுகிற வருமான குறைவுக்கு காரணம்.
மக்களுக்கு நாம் கொடுப்பது தான் இது, சமூகத்திற்கு கொடுப்பது தான் இது. இதனுடைய பலன் பல வழிகளில் அரசுக்கு திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. பலன் வருது, வரதானே செய்யும். இன்றைக்கி வந்து கிராமத்துக்கு நீங்கள் பஸ் விடுறீங்க, உனக்கு லாபம் இல்லை. ஆனால் கிராமத்திலேருந்து ஒரு 20 பசங்களோ 30 பசங்களோ பள்ளிக்கூடத்துக்கு போனால் அது லாபம் தானே சமூகத்துக்கு. அவன் வர்றான், ஒரு பொருள் விற்கிறான், ஒரு இது விற்கிறான், வர்றான், ஒரு வேலை செய்கிறான், சம்பாதிக்கிறான், திருப்பி போகிறான். அப்படின்னா இந்த பொருளாதாரத்தினுடைய சுழற்சிக்கு அது அவசியம் தானே. கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் நஷ்டமாக நீங்கள் பார்க்குறதுங்கிறது மட்டும் எப்படி சரியாக இருக்கும்? அப்படிங்கிற முறையில் நம்ம பார்த்தோம்னா இந்த வருமானத்துக்கும் செலவுக்கும் இருக்கிற இடைவெளியை அரசாங்கம் வந்து ஈடுகட்டணும். இப்போ நீங்கள் வந்து டீசல் விலையை குறைச்சிக்க மாட்டோம், பொதுத்துறை என்பதால் வரியை குறைச்சிக்க மாட்டோம், பொதுத்துறை என்பதால் வேறு எந்த விதமான சலுகையும் உங்களுக்கு தரமாட்டோம், பொதுத்துறை என்பதால் இதுக்கு செலவு மட்டும் நாங்கள் கூட்டிகிட்டு போவோம் என்று அரசாங்கம் பேசிக்கிட்டு இருந்தால் அதில் என்ன பொறுப்பு இருக்கிறது? அது வந்து நியாயமல்ல, சரியல்ல. இது வந்து இதனுடைய சுமை தொழிலாளி மீது வருகிறது என்பது அடுத்த இது. இந்த சுமையை நான் தொழிலாளியாக ஏற்றுக்கணும். தொழிலாளி பணம் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய், அவருடைய பிஎஃப் பணம், அவருடைய கிராச்சுவிட்டி பணம், அவனுடைய எல்ஐசிக்கு பிடித்த பணம், சொசைட்டிக்கு பிடித்த பணம், இது போன்ற பணங்களை எல்லாம் உரிய இடத்தில் செலுத்தாமல் நிர்வாகங்களே கையில் வைத்துக்கொண்டு செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி 10,000 கோடி அவர்கள் செலவழித்து விட்டார்கள். அரசாங்கத்திற்கு பணம் இல்லை என்று ஒரு பக்கம் சொல்லுகிறார்கள், தொழிலாளி பணத்தை எடுத்து ஒரு பக்கம் செலவு செய்கிறார்கள். இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசு அந்த தொழிலாளிக்கு 8 ஆண்டுகளாக ஓய்வு பெற்ற தொழிலாளியினுடைய பஞ்சப்படியை தராமல் இருக்கிறார்கள். 8 வருஷம், அதாவது உயர்வு. அந்த பஞ்சப்படி 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு உயர்வு உங்களுக்கு தெரியும். அது உயர்றதை வந்து அவனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல, பண்ணுறது கிடையாது. அப்படி பண்ணாமல் இருப்பது என்பது 8 ஆண்டுகளாக அது தொடர்கிறது. காரணம் சொல்லியது அரசு. காரணம் பணம் இல்லை, நான் கொடுக்கல அவ்வளோதான். பணம் இல்லைங்கிறத கூட அவங்க சொல்கிறது கிடையாது, கொடுக்கல அப்படின்னு 8 வருஷமாக கொடுக்கலன்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக 6,000 ரூபா குறைவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கி தேதியில். அப்போது இந்த 8 வருஷ கணக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒன்று. இப்போ வரவுக்கும் செலவுக்கும் கொடுக்கணும், இந்த 8 வருஷ பஞ்சப்படி உடனடியாக கொடுக்கணும். மூணாவது வந்து பணியிடங்கள் நிறைய காலியாக இருக்குது. 15,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்குது. டிரைவர், கண்டக்டர், டெக்னிக்கல், இந்த தொழிலாளிகள். இது வந்து போக்குவரத்து என்பது வந்து தொழிலாளர்கள் அதிகம் தேவைப்படுகிற ஒரு தொழில், லேபர் இன்டென்சிவ் தொழில். இதில் தொழிலாளி ஆளை குறைச்சி விட்டு வேலை வாங்கிக்கலாம், 2 பேர் செய்கிற வேலையை ஒருத்தக்கிட்ட வாங்கிக்கலாம், அப்படி இதில் செய்ய முடியாது. இப்போ வந்து 2 டிரைவர் ஓட்ட வேண்டிய வண்டி ஒரு டிரைவர் ஓட்ட முடியாது. அந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி இது. அப்போ லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரியில் தொழிலாளிகள் அதிகம் இருப்பதை உறுதிப்படுத்தணும். தொழிலாளிகளுக்கு ஊதியமாக செலவாகிறது இயல்பாகவே கூடத்தான் இருக்கும், இங்கே கூடத்தான் இருக்கும். ஒட்டுமொத்த வரவோடு எத்தனை சதவீத சம்பளம் போகுது அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா இது சதவீத அடிப்படையில் கூடுதலாக தான் இருக்கும், ஏன்னா லேபர் இன்டென்சிவ். அப்படிப்பட்ட முறையில் நீங்கள் பார்க்கும்போது இப்போ காலி பணியிடத்தை நீங்கள் நிரப்பாமல் பல வருடங்களாக வச்சுருக்காங்க. ஒரு 4-5 ஆண்டுகளாகவே அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டையர் ஆகுது, அப்படியே நிற்கிது, ரிட்டையர் ஆகுது, நிற்கிது, அப்படியே எடுத்து இப்போ 15,000க்கு மேலே காலி பணியிடம் வந்து விட்டது. இதனுடைய விளைவு என்னென்னா ஆள் இல்லாததால் பஸ் ஓடலை. இப்போ வரைக்கும் இப்போ வந்து கிட்டத்தட்ட 6,000க்கு பஸ்ஸுகள் சுமாராக ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் 6,000க்கும் மேற்பட்ட பஸ்ஸுகள் ஓடாமல் இருக்குது. சென்னையில் மட்டும் 600லேருந்து 900 பஸ்ஸு ஒவ்வொரு நாளும் ஓடாமல் இருக்குது. ஏன் ஓடலைன்னா வாண்ட் ஆஃப் குரூ, அது வாண்ட் ஆஃப் குரூ நாட் ரன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆள் இல்லாததுனால பஸ்ஸு நிற்கிறதுனால என்ன விளைவுகள் ஏற்படுகிறது? ஜனங்களுக்கு பஸ் இல்லை, நெருக்கடி. பஸ்ஸை நம்பி இருக்கிறவங்களுக்கு தொழில் கெடுது, மற்றது கெடுது, அது ஒன்று. பஸ்ஸை நம்ப முடியல அப்படிங்கிறதுனால சொந்த வாகனத்துக்கு போகிறது, இல்லைனாக்கா ஷேர் ஆட்டோவுக்கு போகிறது, அதர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு போகிறது. இப்படி போவதன் மூலமாக வாகன பெருக்கம் அதிகரிப்பதும், அதன் மூலமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பதும், அதன் மூலமாக உடல் நலிவுகள் ஏற்படுவதும், அதன் மூலமாக மருத்துவ செலவு கூடுவதும் என்று அது ஒரு பெரிய சங்கிலி தொடர் போன்ற ஒரு கொடும் விளைவை உண்டாக்கும். உண்மைதான். இவ்வளவு மோசமான விளைவை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் நீங்கள் பண்ணுறீங்க? நீங்கள் உடனடியாக ஆள் எடுங்க, வண்டியை இயக்குங்க. 1 மலிவாக மக்களுக்கு வண்டி கிடைக்கணும், 2 ரிலையபிளாக கிடைக்கணும். அதாவது நம்பகமாக இந்த வண்டியை இப்போ வந்தால் மணி 8பா, வண்டி வருது 8 அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு வரணும். ஏன் செய்ய முடியாது நம்மளால்? செய்யுங்க. இல்லை, இந்த அரசுக்கு ஒரு காலக்கெடு கொடுத்துருக்கலாம். 8 ஆண்டுகளாக நடக்காத விஷயம், 5 ஆண்டு நடக்காத விஷயம், இப்போ தான் ஆட்சிக்கு வந்து 2-3 ஆண்டுகள் ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு காலக்கெடு கொடுத்து டைம் கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்க சொல்லலையா இதெல்லாம்? அதாவது அதிமுக ஆட்சியில் 5 வருஷம் கொடுக்கல, இப்போ இவங்க ஆட்சியில் 3 வருஷம் கொடுக்கல.
அதிமுக ஆட்சியில் கொடுக்காம இருக்கிறது தப்புன்னு சேர்ந்து போராட்டம் நடத்தியவங்க தான் அவங்க எங்களோட சேர்ந்து. இதே ஸ்டாலின் அவர்கள் இது என்ன அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாமா, நாங்கள் போராடின போது முதலமைச்சர் இப்போ முதலமைச்சர் அன்றைக்கி சொன்னார், நீங்கள் போராடிக்கிட்டு இருக்காதீங்க, ஒன்றும் கிடைக்காதுங்க, நான் வரேன் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்றேங்க அப்படின்னு அன்றைக்கே சொன்னார். நாங்கள் வந்த ஒன்றும் கேட்கலையே. ஆட்சிக்கு 2021 வந்துட்டீங்க, இப்போ 2023 முடிஞ்சு போச்சு. இவ்வளவு 2.5 வருடத்துக்கு பிறகும் அதில் ஒரு சின்ன அசைவும் இல்லை. அதாவது சரி நாங்கள் கொடுக்க தொடங்கிட்டோம், ஆரம்பிச்சிட்டோம், படிப்படியாக முடிச்சிருவோம், இப்போ இருந்து நாங்கள் அமுல்படுத்துகிறோம், அரியர்ஸை பிறகு தான், எந்த விதமான மாற்றமும் இல்லை அதில். இதில் அரியர்ஸில் இந்த காலி பணியிட விஷயத்துலேயும் வந்து இதாங்க எடுக்கிறாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இறந்து போனவருடைய பிள்ளைகள் வந்து வேலை கொடுக்கணும், வாரிசு பணிகள், அந்த பணிகளுக்கு வந்து காத்திருக்காங்க. 13 வருஷமாக காத்திருக்காங்க, இன்றைக்கு வரைக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 13 வருஷமாக கொடுத்து காத்திருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து இது என்ன, ஏன் அவன் என்ன காரணத்தினால அவனுக்கு கொடுக்கல, நீங்கள் காசு கொடுக்க மாட்டாங்கிறதுனாலயா, என்ன காரணம்? ரெண்டாவது வந்து இப்போ வந்து இது இப்போ ஒரு பிள்ளை வந்து படிக்காமல் இருக்கான், டிரைவர் லைசன்ஸ் இல்லை, கண்டக்டர் லைசன்ஸ் இல்லை, அவன் ஐடிஐ படிக்கலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வந்தபோது 20 வருஷத்துக்கு முன்னையே அப்படிப்பட்டவனுடைய பிள்ளை இறந்தவனுடைய பிள்ளை இருப்பானால் அவனுக்கு நான் ஐடிஐ என்ற ஒரு தொழிலை நாம் ஆரம்பிப்போம், நான் ஐடிஐ ஒர்க்கர் அப்படின்னு. அவனுக்கு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ட்ரைனிங் கொடுப்போம். ட்ரைனிங் கொடுத்த பிறகு அவனை வந்து நாம் வந்து நிரந்தர பணி ஆக்குவோம். அது வரைக்கும் அவனுக்கு ஒரு சம்பளம் குறைவான ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுப்போம் அப்படின்னு ஒரு திட்டமே நாங்கள் ஒப்பந்தத்தில் போட்டிருக்கிறோம். அது உள்பட அமுல்படுத்தலை, எதையுமே அமுல்படுத்தலை. இது எல்லாமே வந்து அப்படியே கடப்பில் கிடக்குது. இன்னொரு பக்கம் ரிட்டையர் ஆகிறது போய்கிட்டே இருக்குது, பஸ் ஓடுவது நின்றுக்கிட்டே இருக்குது. அப்போது அது ஒரு பெரிய சீரியஸான பிரச்சனை. அது எங்கள் பிரச்சனை இல்லை, மக்கள் பிரச்சனை. அது கண்டிப்பாக அது 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 தீராமல் இருக்குது. நீங்கள் தீர்த்து வைங்கன்னு நாங்கள் கேட்குறோம். ஒர்க்கருக்கு அதில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னாக்கா, கடுமையான வேலை பளு. 2 பஸ்ஸில் ஏறுற ஜனங்க 1 பஸ்ஸில் ஏறுது, கூட்டம் அதிகமாகும், டிக்கெட் கொடுக்க முடியாது, அதிக ஓவர்லோடு இருக்கிற போது ஓட்டுவது சிரமம், உரிய நேரத்தில் போய் சேர முடியாது, அதுக்கு மெமோ வரும், 1008 பிரச்சனை இருக்குது. அதனால் வந்து அது ஒரு பிரச்சனை. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2001-2003 பிறகு பணியில் சேர்ந்த ஊழியர்கள் அப்படின்னு ஒரு செட்டு, அதுக்கு முன்னே இருக்கிறவங்கன்னு ஒரு செட்டுன்னு பிரித்து வச்சுட்டாங்க. அவங்களுக்கு பழைய பென்ஷன், இந்த 2003 ஏப்ரலுக்கு பிறகு வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு புது பென்ஷன் சொன்னாங்க. ஆனால் அந்த புது பென்ஷனுங்கிறது அது ஒரு மோசடி. அந்த புது பென்ஷனுங்கிறது வந்து எங்களுக்கு பொருந்தாது ஏற்கனவே. ஏன்னா நாங்கள் 12(3) செட்டில்மெண்ட், அரசு ஊழியர் மாதிரி கிடையாது. இப்போ 12(3) செட்டில்மெண்ட் இருக்கிற எங்களுக்கு அது பொருந்தாது. இது சம்மந்தமாக நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இது எங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சரி அந்த வழக்கு என்ன பண்ணலான்னு தீர்மானிப்போம். அதுக்கு இடையில் இதில் இருக்கிறவங்க இறந்து போனால் அவன் ஒன்றும் இல்லாமல் அந்த குடும்பம் போகுது, இறந்து போகிறவனுக்காவது நீங்கள் பென்ஷன் அமுல்படுத்த வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் ஒரு இடைக்கால உத்தரவு கொடுத்துருக்கு. அந்த உத்தரவையும் ஹைகோர்ட் அந்த உத்தரவையும் இங்கே இன்னும் அமுல்படுத்தலை. இப்படி அந்த இது அதில் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, இதே அரசு இன்றைய முதல்வர் அவர்கள் தேர்தல் பரப்புரையில் உள்பட எல்லாவற்றிலும் அவர் தெளிவாக சொன்னது என்னென்னா, இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நான் மீண்டும் அமுல்படுத்துவேன் என்று அவர் தேர்தல் அறிக்கையில் எழுதி வச்சுருக்காரு, பேசியிருக்காரு, பார்த்துருக்கீங்க. அது வந்து அது குறித்து எந்த முன்னேற்றமும் இல்லை. இப்போ ராஜஸ்தானில் பண்ணிட்டான், பஞ்சாபில் பண்ணிட்டான், பல ஊரில் பண்ணிட்டாங்க. ஆந்திரா இன்னொரு ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆந்திராவில் கேரண்டீடு பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இவ்வளோ பென்ஷன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவனுக்கு தெரியத்தக்க ஒரு பென்ஷன் இது வரைக்கும் அந்த தொழிலாளிகளுக்கு இல்லை. இப்போ அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிற போது மத்திய அரசாங்கம் மாட்டேன்றான், இதுன்றான்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ அதில் வந்து அதுலேயும் எந்த அசைவும் இல்லை. இப்போ வந்து கடைசியில் வந்து நாங்கள் வந்து வேறு வழியே இல்லாமல் உங்களுக்கு இதை நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தோம். ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்குற போது இந்த 6 கோரிக்கைகளையும் இப்படியே நீட்டிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா போக்குவரத்து கழகங்கள் வந்து மேலும் சீரழிந்து, ஏன்னா இப்போ வந்து ஆள் இல்லாதனால ஓடாது மட்டுமல்ல, 15 வருஷமான பஸ்ஸுகளை ஓட்டக்கூடாது என்று உத்தரவு வந்தாச்சு. இப்போ மத்திய அரசாங்கத்தோட புதிய பேருந்துகள்லாம் இப்போ உருவாக்குனாங்கலாம் சொன்னாங்க. வரலையே, இன்னும் 3000 சொல்லிட்டு தானே இருக்காங்க. 15 வருஷ பேருந்து எங்ககிட்ட வந்து 15 தாண்டிய பேருந்து கிட்டத்தட்ட 50% இருக்குது, 15 வருடத்தை தாண்டியது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இடையில குறுக்க கொரோனா வந்த காரணத்தினால 1 வருஷம் எங்களுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க
15 வருஷத்தை நிறுத்துன்னு சொல்லாதீங்கன்னு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் மத்திய அரசாங்கத்திட்ட வாங்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த பேருந்துகளை நிறுத்துறதுங்கிற கட்டாயமும் நமக்கு ஏற்பட்டுருச்சுன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து குழப்பம் ஏற்படும், போக்குவரத்து கிரைசிஸ் ஏற்பட்டுரும், டிரான்ஸ்போர்ட் கிரைசிஸ் ஏற்படும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை என்ன நீங்கள் அவசரமாக நீங்கள் பண்ணீங்க, இதை திறப்போம் அதை திறப்போம் இதை திறப்போம், பஸ்ஸு வாங்க இருக்கிறோம், இப்போ கூட சொல்கிறார் பஸ் வாங்க இருக்கிறோம், நாங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் பஸ் வாங்குவோம், நாங்கள் வந்து அந்த பஸ் வாங்குவோம் இந்த பஸ் வாங்குவோம்னு நீங்கள் வந்து வாய்ப்பந்தான் சொல்லிகிட்டு இருக்கீங்களே தவிர, அதாவது ப்ரியாரிட்டின்னு ஒன்று இருக்குது கவர்மெண்ட்டுக்கு. எதுக்கு முன்னுரிமை? அந்த முன்னுரிமை என்று பார்க்கப்பட வேண்டிய ஒரு தொழில், முன்னுரிமை என்று பார்க்கப்பட வேண்டியது எங்கள் கோரிக்கை இருக்கட்டும். நீங்கள் பஸ்ஸு விடுறது பஸ்ஸை ஓட்டுறதுங்கிறது முன்னுரிமையாக இல்லையா? அது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய தேவையா இல்லையா? அதையே நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் பஸ் ஓட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணல, ஏன் பஸ் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணல, ஏன் வந்து காலி பணியிடங்களை உடனடியாக பூர்த்தியாக பண்ணி நீங்கள் ஏற்பாடு பண்ணலை அப்படிங்கிற அந்த கேள்விக்கு எங்களுக்கு பதில் இல்லை. இதுக்கெல்லாம் என்னங்க பேச்சுவார்த்தை வேண்டியிருக்கு? இல்லை, அமைச்சர் பதில் சொல்கிறேன். நான் கேட்குற இதுக்கும் பேச்சுவார்த்தை அவசியம் இல்லை, நடவடிக்கை எடுக்கலாம், டைரெக்டாக செய்வது தான் அவசியம். இதுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை தேவையே இல்லை. பொங்கலுக்கு பிறகு பேசலாம்னா என்ன பேச போகிறீங்க? பஞ்சப்படி எங்களால் கொடுக்க முடியாதுன்னு பேச போகிறீங்களா? அதான் கொடுக்கணுமே. இது எல்லாத்துக்கும் மேலே உயர்நீதிமன்றம் சொல்லியாச்சு, பஞ்சப்படி நீ ஒழுங்கு மரியாதையாக கொடுன்னு உத்தரவே போட்டுருச்சு. இவங்க உடனே ஒரு அப்பீல் பண்ணிக்கிறது, அப்பீல் பண்ணிக்கிட்டு அந்த கேஸ் வராமல் பார்த்துக்கிறது, அப்படியே ஒரு வருஷம் ஓட்டுறது. அப்புறம் அப்பீலில் வந்து இல்லை நீ கொடுக்கணும், ஏன் கொடுக்காமல் இருக்கிற அப்படின்னு உத்தரவு வரும், மறுபடியும் ஒரு அப்பீல் பண்ணிக்கிறது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, அங்கே போய் ஒரு வருஷம் 2 வருஷம் ஓட்டுறது. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த அது என்னென்னா, இந்த ஏழைகளுடைய ஏதுமற்றவர்களுடைய வயிற்றில் அடிக்கிறதுக்காகவே மேல்முறையீடு என்கிற வாய்ப்பை இந்த அரசாங்கம் எங்கள் பணத்தை எடுத்தே செலவு பண்ணிக்கிட்டு இருக்குது. என்ன நியாயம் இது? இது மேல்முறையீடு எதுக்கு பண்ணுறதுன்னு ஒரு கணக்கு கிடையாதா? பஞ்சப்படி கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறதுக்கு மேல்முறையீடா? நீதிமன்றங்களை இது எதுக்கு அனுமதிக்கிறான்னு எனக்கு தெரியல, எதுக்கு இவ்வளோ நாள் டிலே பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அதுக்கப்புறம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு நாங்கள் போட்டோம். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போட்டாக்கா அதுக்கு அப்பீல். இதெல்லாம் வந்து தொழிலாளியை வஞ்சிக்கிற, ஏமாற்றுகிற என்ற உணர்வு தொழிலாளிக்கு மிக ஆழமாக கடுமையாக இருக்குது. ஆகவே இதுக்கு மேலே எங்களால் நீட்டிச்சிட்டு போக முடியாது. இதுக்கு மத்தியில் கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து எங்களுக்கு புது ஒப்பந்தம் அமலுக்கு வரணும். அடுத்த ஒப்பந்தம் சரி, அந்த ஒப்பந்தமும் இப்போ 4 மாதம் ஆச்சு. அது சம்மந்தமாகவும் எந்த பேச்சுவார்த்தையும் தொடங்கலை. அது பற்றி பேச வேண்டியிருக்கு. இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் அந்த நீங்கள் அரசு ஊழியருக்கு நீங்கள் வந்து ஒரு இதுன்னு கொடுக்குறீங்க, கொடுங்க. அதாவது பே கமிஷன் வருது கொடுக்குறீங்க, பஞ்சப்படி அறிவிக்கிறாங்க கொடுக்குறீங்க, இது பண்ணுறீங்க மற்றது. ஆனால் இந்த தொழிலாளிகளுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கிறது அந்த தொழிலாளி மத்தியில் மிக கடுமையான கசப்பாகவும் விருப்பாகவும் இருக்குது. இது எல்லாமே இதற்கு முன்பு இன்று ஆட்சியில் இருப்பவர்களுடைய தொழிற்சங்கத்தோடும் மற்றதோடும் இணைந்து நாங்கள் போராடி இருக்கிறோம், நீதிமன்றத்துக்கு சென்று இருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமும் ஒன்றும் வரல. 2.5 வருஷம் ஆன பிறகு என்னங்க நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கீங்க, எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு தொழிலாளி கேட்டாக்கா எங்களுக்கு பதில் இல்லை, எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. நியாயம் தானே தொழிலாளி கேட்குறது. சரி, அரசு கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, கொஞ்சம் பார்க்கலாம் இருங்க, இடையில கொரோனா வந்தது, வெள்ளம் வந்துருச்சு, மற்றது வந்துருச்சு, கொஞ்சம் பொறுங்க. இல்லை நாங்கள் வந்து அதை சொல்கிறதெல்லாம் சொல்கிறோம், அதை ஒத்தி வைக்கிறோம், எல்லாம் நாங்கள் பண்ணுறோம், மக்களுக்காக பண்ணுறோம், அரசுக்காக மற்றதுக்காகன்னு இல்லை. அதை வந்து பலவீனமாகவோ அல்லது கணத்தனமாகவோ நினச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப தப்பு. இல்லைனா கடைசியில் இப்போ என்னென்னா இந்த பேச்சுவார்த்தையில் பொங்கலுக்கு பிறகுன்னு அவங்க வந்து சொன்னாங்க. ரைட்டு, பொங்கலுக்கு பிறகு அப்படி தான் அப்படின்னாக்கா பொங்கலுக்கு பிறகு அப்படிங்கிறத வந்து சொன்னபோது சரி ரைட்டு, ஸ்ட்ரைக்கை நாம் அவாய்ட் பண்ணணும், ஜனங்க பிரச்சனை பொங்கல் பிரச்சனை இருக்குது, இது நமக்கு 1 வாரம் 10 நாளில் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னோன்னா, ரைட்டுங்க எல்லா கோரிக்கையும் பொங்கலுக்கு பிறகு பேசலாம், எங்கள் ஒப்பந்தத்தை பொங்கலுக்கு பிறகு பேசலாம், மற்றது பேசலாம், எல்லாம் பேசலாம். ஆனால் பஞ்சப்படிக்கு எதுக்கு பொங்கல்? பஞ்சப்படி பொங்கலுக்கு தேவை. ஆமாம், 8 வருஷமாக அந்த போக்குவரத்து தொழிலாளி ஓய்வு பெற்றவன் 30 வருஷம் உழைச்சி உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அந்த பஞ்சப்படி கிடைக்காம தெருவில் நிற்கிறான். அவனுக்கு 8 வருஷமாக பொங்கல் கிடையாது, 8 வருஷமாக தீபாவளி கிடையாது. இந்த வருஷம் பொங்கலுக்கு அவனுக்கு ஒரு நிவாரணமாக கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ பொங்கலுக்கு வந்து நம்ம வந்து மக்களுக்கு இது பணம் நீங்கள் தரேன்னு சொல்கிறீங்க, கரும்பு தரேன்னு சொல்கிறீங்க, மற்றது தரேன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் ஒரு அக்கறை தானே, அவங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே. இவன் 8 வருஷமாக பஞ்சப்படி இல்லாமல் இருக்கானே, இவனுக்கு இந்த பொங்கல் நேரத்தில் நீங்கள் மொத்தமும் கூட கொடுக்க வேண்டாங்க, நீங்கள் ஒரு போர்ஷன் கொடுங்க, ஒரு நிவாரணம் கொடுங்க, நாங்கள் வந்து வேலை நிறுத்தத்தை வந்து நாங்கள் வந்து நிறுத்தி வச்சுட்டு பொங்கலுக்கு தாண்டி நாங்கள் வெயிட் பண்ணுறோம் என்று சொல்லிட்டோம். கடைசியில் கிட்டத்தட்ட ஒற்றை கோரிக்கையாக இருக்குது. இப்போ
அதையும் நாங்கள் வந்து பண்ண முடியாது, பொங்கலுக்கு பிறகு பேசலாம் அப்படின்னு சொன்னால் ஏமாத்துறதை தவிர வேற என்ன அப்படிங்கிற எண்ணம் தான் தொழிலாளி மன்றத்தில் மேலோங்கி வருது. என்ன காரணம் சொல்கிறாங்க அவங்க? பஞ்சப்படி கொடுக்க முடியாததுக்கு அரசுக்கு நிதி நெருக்கடி இருக்குன்ற காரணத்தை சொல்கிறாங்களா, இல்லை என்ன காரணத்தை முன்வைக்கிறாங்கன்னு இதெல்லாம் நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை, ஆகவே எங்களுக்கு அவகாசம் வேணும் அப்படிங்கிறதான். நாங்கள் என்ன சொல்கிறோம், நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை, ஆகவே அவகாசம் தர முடியாதுங்கிறோம். இதான் அதனுடைய சாராம்சம். இதுதான். இதுக்கு மேலே உங்களுக்கு அவகாசம் தர முடியாது. நீங்களே சொல்கிறீங்க நீண்ட காலம்னு. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீண்ட காலம்? பஸ் ஓடாமல் இருக்குதா, என்ன ஓடாமல் இருக்குதா, கவர்மெண்ட் ஓடாமல் இருக்குதா, பட்ஜெட் போடாமல் இருக்கீங்களா, என்ன பண்ணாமல் இருக்கீங்க? அப்போ இந்த தொழிலாளிக்கு மட்டும், அதுவும் ஓய்வு பெற்றவன் 96,000 பேர் 6,000 பேர் செத்தே போயிட்டாங்க. இந்த காசு இல்லாமலே இறந்துட்டாங்க வயசாகி. நீ என்ன வந்து நியாயம் இது? இந்த அரசு பல விஷயங்களில் எங்களுக்கு தேவையான அரசு. இந்த அரசு மேலே எங்களுக்கு வந்து வேற எந்த எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. மத்திய அரசாங்கத்தை எதுக்கிற விஷயத்தில் இந்த அரசோட கரம் கோர்த்து நிற்போம். அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நேற்று கூட நாங்கள் வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலன்னு சாஸ்திரி பவன் முற்றுகை போராட்டத்தில் கைதானோம். ஆமாம், அது தனி. ஆனால் நீங்கள் ஒரு பிரிவு தொழிலாளிக்கு, அதுவும் அத்தியாவசியமான பிரிவு தொழிலாளிக்கு, அதுவும் 8 வருடம் காத்திருந்த தொழிலாளிக்கு பொங்கலுக்கு முன்னாடி ஒரு நிவாரணம் கூட தர முடியாது, நாங்கள் பேச மாட்டோம்னு சொன்னால், அதுக்கப்புறம் எங்களுக்கு வேறு வழி இல்லை, வேலை நிறுத்தத்தை தவிர வழி இல்லை. ஏற்கனவே மக்களை நாங்கள் சந்தித்து பேசியிருக்கிறோம். மறுபடியும் இந்த 2-3 நாளில் மக்களை நாங்கள் வந்து துண்டு பிரசுரம் மற்றது மூலமாக சந்திப்போம். ஊடகங்கள் மற்றது மூலமாக எங்கள் நிலைப்பாட்டை சொல்லுவோம். மக்கள் எங்களுக்கு ஆதரவு தரணும். அரசாங்கம் பொங்கலுக்கு முன்பு ஓய்வு பெற்று காத்திருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகளுடைய பஞ்சப்படி விஷயத்தில் ஏதேனும் ஒரு நிவாரணத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும். அப்படி பஞ்சப்படி விஷயத்தை தீர்க்க தொடங்கிவிட்டோம் என்று அவர்கள் காட்டணும். இல்லை, இப்போ சமீப காலமாக நடந்த சம்பவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தூத்துக்குடி, தென்காசி போன்ற தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு, சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு, இதுக்கெல்லாம் பல கோடிகள் தேவைப்படுது. நடுவண் அரசே இன்னும் கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்கலன்னு ஒரு நெருக்கடியான சூழலில் தமிழ்நாடு அரசு இருக்குது. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் இதை பண்ண முடியாது அப்படிங்கிற டோனை அவங்க மேபி மனசுக்குள்ளே வச்சுருக்கலாம் இல்லையான்னு கேட்குறேன். அது தெரியாது, அது அவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்கணும். நீங்கள் அமைச்சர்கிட்ட கேளுங்க. எங்கள் கேள்வி எல்லாத்துக்கும் பணம் இருக்குது, இதுக்கு மட்டும் பணம் இல்லையா? நீங்கள் வந்து ஒரு 120 கோடி ரூபாய் அல்லது 150 கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்க முடியாது ஒரு அரசு அப்படின்னா அதை நாங்கள் ஒதுக்கவும் முடியாது, அதை நாங்கள் நம்பவும் தயாராக இல்லை. அது உண்மைத்தன்மை இல்லைன்றது என்ன? இது ஒதுக்கவே முடியாதுன்னா என்ன அர்த்தம்? இல்லாமலே படிப்புலாம் நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிற அளவுக்கு எங்களுக்கு சந்தேகம் வந்தாச்சு. கொடுக்காமலே விட்டுறலான்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், பிறகு நாங்கள் 8 வருஷம் இல்லைன்னா என்னங்க அர்த்தம்? அந்த கவர்மெண்ட் 5 வருஷம், இந்த கவர்மெண்ட் 3 வருஷம், இதுக்கப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு தான் அதுக்கு என்ன பொருள்னு என்ன நினைக்கிறது? நான் உங்கள்கிட்ட காசு கொடுத்துட்டு கேட்டே இருக்கிறேன். ஒரு வாரம் கேட்குறேன், 1 வருஷம் கேட்குறேன், 5 வருஷம் கேட்குறேன், 10 வருஷம் கேட்குறேன், நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன், புதன்கிழமை தரேன், வேலை தண்ணி சொல்லிட்டே இருக்கீங்கன்னா அர்த்தம் என்ன? முடிச்சு விட்டிங்கன்னு அர்த்தம். அந்த அச்சம் தொழிலாளிக்கு வருது இல்லை? நாங்கள் ஏங்க வேலை செஞ்சுட்டு எங்கள் காசை விடணுங்கிற கேள்வியை தொழிலாளி கேட்குறான்ல. நான் சும்மா கேட்குறேன், அவங்ககிட்ட பிச்சை கேட்குறேன், அவங்ககிட்ட என் காசை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன? அதை நிறுத்தி வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை? இப்போ ஒரு கண்டக்டர் கலெக்ஷன் பண்ணுறான் சார். கலெக்ஷன் பண்ண பணத்தை வந்து அவன் வண்டி இறங்கின உடனே ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே கட்டணும். நாளைக்கு கட்டணம் விட்டால் விட்டுருவே, நீ ஒரு நாள் கூட விட மாட்டேல்ல. ஏன் பணம் ஏன்டா வச்சிருக்கேன்னு கேட்பேன்ல டிபார்ட்மெண்ட்டு. கண்டிப்பாக ஏன் பணத்தை நீயே வச்சுருக்க, 8 வருஷமாக வச்சுருக்க. அதனால் வந்து இது எந்த நியாயமும் கவர்மெண்ட் சொல்ல முடியாதுங்க. இதில் பேசுகிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. செய்யறதுக்கு தான் இருக்குது, கொடுக்க வேண்டியது தான். அதை நீங்கள் கொடுத்துட்டு அந்த தொழிலாளியை திருப்திப்படுத்துங்க. இந்த பொங்கலை வந்து அவனுக்கு மகிழ்ச்சியான பொங்கல் ஆக்குங்க. தமிழ்நாட்டு இதர மக்களோடு இந்த தொழிலாளியை மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையை தவிர எங்களுக்கு ஒன்றும் ஆசை இல்லை வேலை நிறுத்தம். ஏன்னா இது வந்து ஆக்சுவலி ஒரு பொங்கலுக்கு நெருக்கமான ஒரு நேரத்தில் தான் நீங்கள் வந்து அதை அறிவிச்சிருக்கிறீங்க. தமிழ்நாடு முழுக்க பேருந்து இல்லைன்னா யாருக்குமே பொங்கல் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கான ஒரு முக்கியமான ஒரு போக்குவரத்து வசதிக்கான ஒரு இடம் அது. அப்படி இருக்கும்போது தமிழக அரசுக்கு நீங்கள் இதன் மூலமாக அழுத்தமாக சொல்ல விரும்புவது என்ன? எங்களுக்கு பொறுப்பு இருக்குது. அதாவது மக்கள் பால் எங்களுக்கு பொறுப்பு இருக்குது, அக்கறை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏன்னா இவங்க இல்லைன்னா மக்கள் எங்கேயுமே மூவ் ஆக முடியாது. இருக்குது, எல்லாம் இருக்குது, இப்போவும் இருக்குது, நேற்றும் இருந்தது. ஏற்கனவே வந்து பல சந்தர்ப்பங்கள் நான் சொன்னேன் 8 வருஷம் பார்த்தோம்னா இந்த பொறுப்புணர்ச்சியெல்லாம் எங்களுக்கு இருக்க போய் தான் இப்படி இருக்கிறோம். ஆனால் பொங்கல் நேரத்தில் இப்படி ஒரு நெருக்கடி வந்துடக்கூடாது, சிக்கல் வந்துடக்கூடாதுங்கிற அக்கறை தொழிலாளிக்கு இருக்கணும். தொழிலாளிக்கு மட்டும் இல்லை, அரசுக்கும் இருக்கணும். அரசுக்கு என்ன அக்கறை இருக்குது இந்த விஷயத்தில்? என்னடா இப்போ இப்படி ஆகிப்போச்சு, 8 வருஷம் ஆகிப்போச்சு, சரி அவங்க வந்து மற்ற கோரிக்கைலாம் பிறகு பேசலாம், இந்த ஒரு விஷயத்தையாவது முடிச்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க, முடிச்சு கொடுத்து வண்டி ஓட்டுக்கப்பான்னு சொல்ல வேண்டாமா? அந்த பொறுப்பு அரசுக்கு இல்லையா? மக்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடாதுங்கிற அக்கறை அரசுக்கு கிடையாதா? அதே எல்லாமே தொழிலாளியுடைய பொறுப்பா? தொழிலாளி தான் சகலத்தையும் இது பண்ணுவானா? நான் அவ்வளோ பெரிய சக்திமானா அவன் என்னங்க அவன் பணத்தை நீங்கள் நிறுத்தி வச்சுட்டு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாங்க. 1 ரூபா 2 ரூபாயா?
இது போக 10 கோடி ரூபாய் 10,000 கோடி ரூபாய் நீங்கள் வந்து அவருடைய பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இத்தனைக்கு மேலே எந்த உலகத்தில் இப்படி நடக்குது எனக்கு தெரியலங்க. 14 லோகத்துலேயும் நடக்காது. இத்தனைக்கு அப்புறமும் தொழிலாளி வந்து பொறுமையாக இருக்கணும், அக்கறையாக இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும், அப்படி இப்படின்னு எங்களுக்கு உபதேசம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா உபதேசம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு உரியதை கொடுத்தா போதும். இனாமோ பிச்சையோ இலவசமோ எங்களுக்கு தேவையில்லை. உரியதை கொடுங்க, உரிய காலத்தில் கொடுங்க, அவ்வளோதான். முதல்வர் சந்திச்சு பேசுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது ஈடுபட்டீங்களா? முயற்சி ஈடுபட்டீங்களா? கடிதமெல்லாம் நாங்கள் எழுதினோம். அது இது சம்மந்தமாக அவர் பேசலை. இது சம்மந்தமாக அமைச்சர் பேசுவார், மற்றது பேசுவார்னு அவங்க தள்ளி விட்டுறாங்க. இப்போ கடந்த பேச்சுவார்த்தைக்கு முன்ன வரைக்கும் எம்டிக்கள் கூட வர்றது கிடையாது. ஒரு அதிகாரி அனுப்புவாங்க, நாங்கள் கேட்டு வரணுப்பாங்க. போன பேச்சுவார்த்தையில் நாங்கள் வந்து அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க, இனிமேல் பொறுப்புள்ளவங்க வரணும்னு சொன்னோம். இந்த பேச்சுவார்த்தையில் தான் எம்டி 2 பேர் வந்தாங்க. அமைச்சர் சிவசங்கரன் வரல, அமைச்சர் வரல, எம்டி 2 பேர் வந்தாங்க. இதுதான் அவங்க இந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் கொடுக்குற மரியாதை. நீங்கள் வந்து சரி இந்த தொழிற்சங்கங்களை பூரா கூப்பிட்டு பேசலாம் என்று அமைச்சர் கருதணும், முதல்வர் கருதணும். அவங்களுக்கு வேலைக்கு மத்தியில் அமைச்சர் மாறிய பிறகு சில விஷயங்கள் போக்குவரத்துலேயே மாறி இருக்கு அப்படின்லாம் வந்து பேசப்பட்டுச்சுல சார் வெளியில. இப்போ புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறந்ததாக இருக்கட்டும், பல விஷயங்களை வந்து முன்னெடுக்க அது அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நிறையா வந்து துறையில் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது சார். நான் அதை வந்து இல்லைன்னு நாங்கள் சொல்லலையே. அப்படி நடக்கிற அந்த விஷயங்களோட சேர்த்து இது ஏன் நடக்க மாட்டேங்குதுங்கிறது தான். அதான் கேட்குறோம். அப்படிலாம் ஒரு ப்ரொக்ரெசிவான மூமெண்ட்ஸ் எடுக்கிறவர் வந்து ஏன் சந்திக்கல அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா அது அவர்கிட்ட கேட்கணும், நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கன்னா எங்களுக்கு அந்த வருத்தம் இருக்குது. இதுவே ஒரு கேள்வி. இதில் தனியாருடைய வசம் சில விஷயங்கள் போகுது அப்படிங்கிற மாதிரியான சில கோரிக்கைகளையும் சில கருத்துகளையும் பார்க்க முடிஞ்சது. எந்த இடத்துல தனியார் வராங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க வரதுனா என்ன பாதிப்புன்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ இதே மாதிரி போக்குவரத்தை இவங்க பலவீனப்படுத்தி கொண்டு இருந்தால் அது கடைசியில் வந்து என்னங்க எங்களால் முடியலைங்க, என்னங்க பண்ணுறது, அதனால் வந்து கான்ட்ராக்டுக்கு வண்டி எடுக்கலாம், கான்ட்ராக்டுக்கு இது எடுக்கலாம், ஒப்பந்த அடிப்படையில் கொஞ்சம் பஸ்ஸை ஓட்டலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு அது போகும். ஏற்கனவே அந்த பேச்சு அரசு தரப்பில் இருக்குது. ஏற்கனவே இருக்குது. சட்டசபையில் உள்பட அவர் பேசினார். அப்புறம் நாங்கள் அதை எதிர்த்தோம். எந்த விதமான வெளி முகமை இதையும் நாங்கள் ஏற்றுக்க முடியாது என்று நாங்கள் தகராறு பண்ணோம். அதுக்கப்புறம் இல்லை அப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த அபாயம் இருக்குது. அது 1. 2 வந்து தொழிலாளிகளை எடுங்க அப்படின்னு சொல்கிற போது இவங்க வந்து தொழிலாளிகளை எடுக்கிறதுல எங்களுக்கு வந்து சும்மா காரணம் கிடையாது. ஆனால் தொழிலாளி வேணும். அதுக்கு ஒன்று என்ன பண்ணாங்கன்னா கான்ட்ராக்ட் முறையில் ஆள் எடுக்கிறோம் அப்படின்னு இவங்க டெண்டர் விட்டாங்க. எங்களுக்கு வந்து இத்தனை தொழிலாளி வேணும், இந்த தொழிலாளியை வந்து எந்த சம்பளத்துக்கு எத்தனை இதுக்கு என்ன கண்டிஷனுக்கு எங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் விடுறதுக்கு இவங்க டெண்டர் விட்டாங்க. ஓகே, டெண்டர் விட்டாங்கன்னா அர்த்தம் என்ன? தனியாருக்கு போயிடுச்சு, தனியாருக்கு போகுது. அது ஒட்டகம் தலையை விடுதுன்னு அர்த்தம். அப்போ அதை எதிர்த்து நாங்கள் என்ன பண்ணோம், இதில் மெட்ரோவில் அந்த மாதிரி பண்ண உடனே அந்த டெண்டர் விடுறதே தப்பு, அது எங்கள் ஒப்பந்தங்களுக்கு தப்பு, அரசின் கொள்கைக்கே தப்பு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு வழக்கு போட்டோம். அந்த வழக்கு போட்டோம்னா நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் அந்த டெண்டரை வந்து நாங்கள் ரத்து பண்ணுங்கள், அந்த டெண்டரை வந்து நீங்கள் விடக்கூடாது, ஒப்பந்த முறையில் இங்கே பணிக்க ஆள் எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அதனால் அது நிற்கிது. இப்போ அதை எதிர்த்து அப்பீலுக்கு போயிருக்காங்க தமிழக அரசு. அதை எதிர்த்து அப்பீலுக்கு போயிருக்காங்க. அப்பீலுக்கு போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து டெண்டர் விட்டு கான்ட்ராக்ட் முறையில் பண்ணித்தான் ஆகணும், எங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்படின்னா இதுதான் இந்த அரசின் கொள்கை என்று அஃபிடவிட்லேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இல்லை, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ஆட்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் உங்கள் ஆட்கள் ஒப்பந்தம் எடுக்க முயற்சி பண்ணுறாங்கன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் சொல்கிறேன், ஆட்கள் எடுக்காமல் இருக்கிறதுக்கு இது காரணம். ஆள் இல்லை, எடுக்கணும், நான் கான்ட்ராக்ட் முறையில் எடுக்கிறேன், அதே எடுக்கிறேன், நீ கான்ட்ராக்ட் முறையில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது வந்து அவங்க கொள்கைக்கே விரோதமானது. இது வரைக்கும் அவங்க சொல்லிகிட்டு இருக்கிற கொள்கைக்கே விரோதமானது. அதனால் ஆள் எடுப்பேன், ஆனால் அது வந்து ரொம்ப குறைஞ்ச கூலிக்கு மற்ற கூலிக்கு நான் எடுப்பேன். நான் என்னுடைய தொழிலாளியாக எடுத்துக்க மாட்டேன். எவனாவது அனுப்புவான், அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துருவேன், அவன் இவனுக்கு கொஞ்சம் காசு கொடுப்பான், அவன் வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு போவான் அப்படின்னு அந்த தொழிலாளியும் கொள்ளையடிக்கிற ஏற்பாடு, அவரையும் சுரண்டக்கூடிய ஏற்பாடு. வேறு என்ன, அவனுக்கு என்ன கிடைக்கும்? 1. 2 வந்து உயர்நீதிமன்றமே சொல்லிட்டாங்க. நாங்கள் எங்கள் ஆர்கியூமெண்ட் அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. என்னென்னா, ஒரே பஸ்ஸில் வந்து இவனுக்கு 40,000 ரூபா சம்பளம், இவனுக்கு 400 ரூபா சம்பளம்னா அது என்ன நியாயம்? எப்படி வேலை செய்வான் 2 பேரும்? அது நீ சமநீதி இல்லை, அது சமநீதி கிடையாது. எப்படி 2 பேரும் மனசொப்பி வேலை செய்வான்? இவன் எப்படி மனசொப்பி வேலை செய்வான்? இவன் எப்படி லாயலாக இருப்பான் இந்த கவர்மெண்ட்டுக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு?
அப்படின்னு அந்த உயர்நீதிமன்றம் கேட்குது. எப்படிங்க இதெல்லாம் எப்படிங்க இது? நீங்கள் மன ரீதியாக பார்க்க வேண்டாமா? 2 சம்பளத்தை எப்படி ஒரே வேலை செய்கிறவனு கொடுப்பீங்க? அதே மாதிரி எனக்கு நிரந்தரமாகாது, என்னைக்கு இருந்தாலும் என்னை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான்னு வச்சுங்க, அவனுக்கு என்ன பொறுப்புணர்ச்சி இருக்கும்? இன்வால்மெண்ட் இருக்காது. என்ன இன்வால்மெண்ட் இருக்கும்? எதுவும் இருக்காது. அப்படிலாம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க இந்த கவர்மெண்ட். அதனால தான் டெண்டருக்கு விட்டாங்க. அந்த டெண்டர் இப்போ அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் வந்து பத்திரிகையில் என்ன பதில் சொன்னார்னா, இது தற்காலிகமானதுன்னாரு. அஃபிடேவிட்டில் நாங்கள் வந்து இதை எடுப்போம், சரி உயர்நீதிமன்றமே சொல்லிடுச்சப்பா விட்டுக்குப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு அப்பீலுக்கு போகிறாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? இப்போ நோக்கம் அதுதான். இதெல்லாம் சேர்ந்து தான் தொழிலாளிய கோபத்துக்கு காரணம், தொழிற்சங்கத்தினுடைய கோபங்களுக்கு காரணம். நிச்சயமாக பல விதமான விஷயங்களை வந்து பதிவு பண்ணியிருக்கிறீங்க. உங்களுடைய போராட்டம் வந்து நடக்காமல் அவங்கள அதுக்குள்ளே அரசை சந்தித்து உங்களை பேசணும், அந்த கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படிங்கிறதா ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசு என்ன நடக்கிறாங்க. எங்களுக்காக ஒரு வருகையினையும் கடுமத்துக்கு மிக்க நன்றி.